விற்க முடியாத நிலங்கள் கூட 7 நாட்களில் நல்ல விலைக்கு விற்க இந்த ஒரு பரிகாரம் அதிர்ஷ்டம் வீடு தேடி வரும். நிலம் என்பது ஒரு பெரிய சொத்து. சிலர் நிலம் வாங்க விரும்பினாலும் பொருத்தமான நிலம் கிடைக்காமல் தவிப்பார்கள். அதே போன்று சிலர் நிலத்தை விற்பதற்காக முயற்சித்தாலும் பல மாதங்கள் அல்லது ஆண்டுகள் கழித்தும் நல்ல விலைக்கு விற்க முடியாமல் இருப்பார்கள். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் முக்கியமானது ஆன்மீக சக்தியின் குறைவு அல்லது தேவையான பரிகாரங்களை செய்யாமல் இருப்பதே ஆகும். நிலத்தை நல்ல விலைக்கு விற்க அல்லது புதிய நிலம் வாங்க இங்கு சில சிறப்பு பரிகாரங்களை பகிர்ந்துள்ளோம். நிலத்தை நல்ல விலைக்கு விற்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள். நிலம் விற்கும் போது சில ஆன்மீக வழிபாடுகளை செய்து கொண்டால் விற்பனை சிறப்பாக இருக்கும். நில விற்பனைக்கு முன் செய்ய வேண்டிய முறை. விற்பனை செய்ய நினைக்கும் நிலத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை ஒரு சுத்தமான துணியில் வைத்து முடிச்சு போட்டு கட்டுங்கள். இதனுடன் ₹1 நாணயங்கள் 6 எடுத்து முடிச்சு போல் கட்டி விநாயகர் அருகே பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள். 3 நாட்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி ஓம் கணபதியே நம என 108 முறை மந்திரம் சொல்ல வேண்டும். 3 நாட்கள் கழித்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று அவற்றை கடலில் கரைத்து விடுங்கள். இதனால் நிலம் விற்கும் தடைகள் நீங்கி விரைவாக நல்ல விலைக்கு விற்கலாம். கோயில்களில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அர்ச்சனை செய்து நில விற்பனை எளிதாக அமைய வேண்டி நிவேதனம் காணிக்கையாக செலுத்துங்கள். திருவண்ணாமலை கோயிலில் பௌர்ணமி தீபம் ஏற்றி ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வியாழக்கிழமைகளில் நாணயம் 6 காணிக்கையாக செலுத்தினால் நிலம் விரைவாக விற்கும். சித்தி விநாயகர் கோயிலில் 21 தேங்காய் உடைத்து துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வேண்டுதல் வைப்பது சிறந்தது. வீட்டில் செய்ய வேண்டிய பரிகாரம். வியாழக்கிழமை வீட்டில் பசுவிற்கு அன்னதானம் செய்யலாம். குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் முக்கியம். நிலம் விற்கும் முன் வழிபாடுகளுக்காக ஒரு சிறு தொகை பண உதவி செய்யுங்கள். நிலம் வாங்க விரும்புவோருக்கு சிறந்த பரிகாரங்கள். நிலம் வாங்க வேண்டும், ஆனால் ஏதோ தடைகள் ஏற்படுகிறதா? உங்கள் பெயரில் நிலம் அமையவும் நல்ல நேரத்தில் வாங்கவும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரங்கள் இதோ. நிலம் வாங்குவதற்கு முன் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். நீங்கள் வாங்க விரும்பும் நிலத்தின் அருகே சென்று துளசி அல்லது வேப்ப மரம் உள்ளதா என்று பார்க்கவும். சந்திராஷ்டமி நாளில் நிலம் வாங்கும் முயற்சி செய்யக்கூடாது. நவகிரக தோஷம் இருக்கிறதா என பார்ப்பது நல்லது. விநாயகர் கோயிலில் 108 தேங்காய் உடைத்து வேண்டுதல் வையுங்கள். கோயிலில் செய்ய வேண்டிய வழிபாடுகள். திருப்பதி கோயிலில் வெள்ளிக்கிழமையில் வெள்ளி தாமரை மலர் காணிக்கையாக செலுத்தினால் புதிய நிலம் வாங்கும் வழிகள் பிறக்கும். திருநாகேஸ்வரம் ராகு கோயிலில் புதன் சனிக்கிழமைகளில் பாலபிஷேகம் செய்தால் நிலம் வாங்கும் போது உள்ள சிக்கல்கள் நீங்கும். நாகபுஷ்ப மலர் கொண்டு கோயிலில் பூஜை செய்ய வேண்டும். வியாழக்கிழமையில் தர்ம காரியங்கள் செய்தால் நிலம் வாங்கும் போது பெரிய சிக்கல்கள் வராது. வீட்டில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். நிலம் வாங்கும் முன் 5 வியாழக்கிழமைகள் தொடர்ந்து பசுவிற்கு அன்னதானம் செய்யுங்கள். நிலம் வாங்கும் முன் ஒரு தேங்காய் எடுத்து அதன் மீது மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்யுங்கள். தங்க நாணயம் வாங்கி மகாலட்சுமிக்கு காணிக்கையாக செலுத்துங்கள். நிலம் வாங்கும் முன் மற்றும் விற்பனை செய்யும் முன் நவகிரக தோஷம் உள்ளதா என்பதை பாருங்கள். வியாழக்கிழமைகளில் நிலம் தொடர்பான முடிவுகள் எடுக்க முயற்சிக்க வேண்டும். நிலம் வாங்கும் முன் நமது குலதெய்வத்தை வணங்கி அனுமதி கோருங்கள். பௌர்ணமி நாளில் நிலம் வாங்குவது மிகவும் நன்று. நீங்கள் நிலம் விற்பதற்கும் நிலம் வாங்குவதற்கும் இந்த ஆன்மீக பரிகாரங்களை மேற்கொண்டு சிறந்த பலனை பெறலாம். நம்பிக்கையுடன் மன நிறைவுடன் இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள். நீங்கள் விரும்பிய நிலம் நல்ல நேரத்தில் கிடைக்கும் அல்லது உங்கள் நிலம் விரைவாக நல்ல விலைக்கு விற்கப்படும். நல்ல நிலம் வாங்க நல்ல விலைக்கு நிலம் விற்க பக்தியுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம்.